யாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜங்குக்காவுக்கான ஒரு 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போட வேண்டிய எஃப்எஃப் ஃபன் ஸ்டோரிஸே நிறைய இருக்குது பெண்டிங்கில். ஏன்னடி புதுசாக ஸ்டோரி போடுற அப்படி தானே கேட்குறீங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரே ஸ்டோரியே போட்டு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ என்னோட ரிலாக்ஸ்மெண்ட்காக தான் இப்போ குட்டி ஸ்டோரியாக போட்டுட்ருக்கேன். எனக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தது. நான் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை சாங்ஸ் கேட்கும்போது ஏதாவது ஒரு கான்செப்ட் தோணும். ஸோ எனக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா சரி நம்ம அது வந்து ஸ்டோரியாக போடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஸோ எங்கள் ஃப்யூச்சரில் நான் மறந்துட்டேன்னா ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரி அப்படியே டெவலப் பண்ணி ஒரு 2 ஷார்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரை தான். ஸ்டோரி டைட்டில் இஸ் மை ஸ்வீட் டார்ச்சர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெச்ஆ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணது உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணா இங்கே நீங்கள் தான் உங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ரூம் டோர் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்களும் ஒரு மாதிரி டோரை பார்த்துட்டே சலிப்பா நீங்களும் அப்படியே டோர் சைட் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் டோருக்கு வெளியில் ஒரு பேஸ்கெட் மாதிரி வாலோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாடல் தான். ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 2 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆப்போசிட்டில். ஸோ நீங்கள் ஒரு சைடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் தான். ஒரு ஹவுஸ் மாதிரி ரொம்ப பெருசாக லக்ஸரியான அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் கழுத்தில் தாலி இருக்குது, நெத்தியில் குங்குமம் இருக்குது. யூ மேரிட். ஸோ நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறீங்க. நியூஸ் பேப்பர் அண்ட் பால் பேக்கெட் இருக்குது அந்த பேஸ்கெட்டில். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்படி திரும்புறீங்க. அப்போது ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட், அதாவது ஆப்போசிட் ரூம்லேருந்து ஒரு குட்டி பொண்ணு தான், ஒரு 7 இயர்ஸ் கேர்ள் பேபி தான். அவங்க ஏன் அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஒரு ஸ்மைலோட திரும்பி அந்த பொண்ணோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு ஆமாண்டி வாலு நீ ஸ்கூல் கிளம்புறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் சலிப்பாக இருந்த உங்கள் ஃபேஸ் இப்போ ஒரு ஹாப்பியால் ஃபில்லான மாதிரி இருக்கு. இங்கே அந்த பொண்ணு தான் கோமா ஃபேஸை வச்சுக்கிட்டு அவர் 2 எப்படியும் ஹேண்டை வச்சுக்கிட்டு கோமா உங்களை பார்த்து உயன் என்னை இப்படி கூப்பிடாத, என் பேர் ஜீனா, இந்த வாலின்னு கூப்பிடாத, ஐ எம் குட் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சரிங்க மேடம், என்ன ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இன்னைக்கு ஸ்கூலில் இருக்குல்ல. ஐயோ உனக்கும் இந்த அம்மாவுக்கும் வேறு வெளியே இல்லையா? இப்போ பாரு நீ ஸ்கூலில் தொடுத்துறதுலே இருக்கீங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறது இருக்கட்டும், நீ முதல்ல போய் எங்கள் மாமாவுக்கு காஃபி போட்டு கொடு போடி உள்ள அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. நீங்களும் அந்த பாப்பா ரொம்ப க்ளோஸு. ஸோ ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிப்பீங்க 2 பேருமே. உங்களுக்கும் அந்த பாப்பாவை ரொம்ப பிடிக்கும், அந்த பாப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்லலாம் உங்களுக்கு அதாவது அந்த பாப்பாவுக்கு உங்களை பிடிச்சிருக்காது. பிகாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஜேகே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருப்பாரு. ஸோ ஜேகேவும் ஜீனாவும் ரொம்ப க்ளோஸு. ஸோ நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜேகே ஓ சொல்லிட்டேனோ ஜேகே தான் உங்கள் ஹஸ்பண்ட். உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஜேகே ரொம்ப க்ளோஸ் அந்த பாப்பா கிட்ட. ஸோ இங்கே வந்தால் ஜேகே அந்த பாப்பா கிட்டேருந்து நீங்கள் பிரிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருப்பா. நீங்களும் என்னென்னமோ பண்ணி ஒரு வழியாக சமாதானப்படுத்திருப்பீங்க. இப்போ நீங்களும் அந்த பாப்பாவை ரொம்ப க்ளோஸ். அவள் உங்களை வாடி போடி அந்த மாதிரி தான் கூப்பிடுவா. இப்போது அந்த பாப்பாவுக்கு பேக் சைட்லேருந்து ஒரு லேடி தான் வராங்க. அந்த பொண்ணோட தலையிலே கொட்டுறாங்க. அம்மா வலிக்குது அப்படின்ற மாதிரி அவள் தலையில கை வச்சுட்டு கத்துறா. அக்கா ஏன்க்கா மரியாதையே கூப்பிடுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். பேர் சொல்லி கூப்பிட்டேன் அவ்வளவுதான், ஒழுங்கா அத்தன்னு கூப்பிடு. அத்தனை கூப்பிட முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிட்டா. ஏன்க்கா சின்ன பொண்ணு தானே, நீ சும்மா இருவாய். அவள் கேட்டு போறதுக்கு காரணமே நீதான். உனக்கு என்ன வயசாது, அவளுக்கு என்ன வயசாது, இந்த வயசுல இந்த வாய் நல்லா அழுவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே காஃபி தான் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ போட்டுட்டே இருக்கக்குள்ள இங்க உங்களுக்கு பேக் சைட்லேருந்து ஜங்கு கூட வாய்ஸ் கேட்குது. ரொம்ப க்ளோஸாக கேட்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு.
நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே வந்து ட்ரெஸ் அப்லாம் ஆக்கிட்டு கையில் கோட்டு ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு ஒரு பேக் எடுத்துட்டு அவர் ஃபோனில் பேசிக்கிட்டே அப்படியே ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகி ஷாக்கிங்காக ஜேகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் வெளியே வரக்குள்ளே பார்த்துருப்பீங்க. பார்த்தா ஜேகே நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தா கிளம்பி ரெடியே போகிறாரு. உங்ககிட்ட வந்து இன்னைக்கு லீவுன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் இன்னைக்கு கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. போகிற ஜங்குக்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு போன ஜங்கு ரிட்டர்ன் பேக் வந்துடுறாரு. டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு. நீங்கள் ஸ்டில் அதே இடத்துல நின்று அப்படியே அதே ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே தான் உங்களை பார்த்து, வயன் எனக்கு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் கால் வந்துச்சு, நான் போகிறேன், நீ பார்த்துக்கோ, இன்னைக்கு லீவ் தான் சொன்னேன், பட் ஆனால் என்னால் உன் கூட வீட்டில் இருக்க முடியாது, நீ சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடு, டோர் லாக் பண்ணிக்கோ, ஏதாவதுனா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அது சொன்னதும் சொல்லிட்டு டோரை பட்டுன்னு சாத்திட்டு அவர் கிளம்பிட்டாரு. கால் பண்ண மட்டும் எடுத்துட்டு தான் மறுவேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுலேயே நினச்சிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 3 months ஆகும். இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான். இதுக்கு முன்னாடி ஜங்குக்கை நீங்கள் வெளியில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஜங்குக்கும் உங்களை பார்த்துருக்க மாட்டார். உங்கள் வீட்லேருந்தோ ஜங்குக் வீட்லேருந்தோ பேசி இந்த தரகர் மூலமாக பேசி அந்த மாதிரி தான் வந்து உங்களை வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. இது பக்கா 100% ஒரு அரேஞ்ச் மேரேஜ். மேரேஜுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து ஜேகே கிட்ட ஃபோனில் பேச கால் பண்ணியிருப்பீங்க. பட் அவர் வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் அவர் வந்து பேச வந்து சான்ஸு கொடுத்துருக்க மாட்டார். இல்லை எனக்கு வேலை இருக்குது, எனக்கு டியூட்டி இருக்குது, எனக்கு நான் வந்து ஒரு முக்கியமான கேஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக நம்ம ஜேகே வந்து ஒரு சர்ஜன், டாக்டர், ஓகேவா? அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது, ஒரு ஜென்ரல் சர்ஜன். அவங்க வந்து எல்லா சர்ஜரியும் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் சர்ஜரி எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க, மேஜர் அண்ட் மைனர் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஜேகே வந்து ஒரு டாக்டர் தான், சீனியர் கிடையாது. ஸோ அவரோட சீனியர் டாக்டர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அவர் வந்து ஹார்ட் சர்ஜன். அவருக்கு கீழே இருக்கிறது தான் ஜேகே வந்து ஒரு ஜென்ரல் சர்ஜன் தான். பட் இருந்தாலும் வந்து அவரோட கைடன்ஸில் தான் ஜேகே வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ ஜேகே வந்து எக்ஸ்டர்னல் சர்ஜரி மட்டும்தான் பண்ணுவாரானா அப்படி கிடையாது. இன்டர்னல் சர்ஜரி எதுவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் போய் அசிஸ்டன்ட் டாக்டராக வந்து நிற்பார். அசிஸ்டண்ட்டாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது எல்லாமே செய்வார். ஸோ ஒர்க்கை வந்து அதிகமாக லவ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் பர்சன் தான் நம்ம ஜங்குக். அவருக்குமே சரி உங்களுக்குமே சரி, இப்போதைக்கு இப்போ நீங்கள் வந்து படித்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உடனே மேரேஜ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தாட்டில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஜேகே வீட்டில் பேச இல்லை எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் சொன்னால் விடுற ஆளாக நம்ம பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி அது இதுன்னு சொல்லி மண்டியெல்லாம் கழுவி 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆகி 3 months ஆகுது. 3 months இதே ரொட்டீன்ஸ் தான். ஜேகே வந்து இந்த 3 monthsல ஒரு 5 days ஒரு டே ஒரு நைட் சேர்ந்து அப்படியே உங்க கூட வீட்டில் இருந்திருப்பாரு. அதுவும் வெளியெல்லாம் எங்கேயும் கூட்டு போயிருக்க மாட்டாருங்க. வீட்டில் படுத்து அவர் பாட்டுக்கு அடிச்சுப்பட்ட மாதிரி தூங்குவார். அவ்வளோ டயர்ட் அவருக்கு, நல்லா தூங்குவார். பெருசாக உங்களுக்கும் ஜங்குக்கும் பெருசாக கான்டாக்ட், அதாவது இந்த பேசிக்கிறது, அந்த க்ளோஸான எதுவுமே ரொமான்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ரூம்மேட்டாக கூட நீங்கள் வந்து பேசிக்க மாட்டீங்க. என்னன்னா என்ன அவ்வளோதான். அதுவும் அவசியப்படும் போது மட்டும்தான் ஜேகே பேசுவார். மற்றபடி நீங்களும் வந்து அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு என்னன்னா வந்து ஜேகேக்கு வேற ஏதாவது அஃபேர் இருந்திருக்குமோ, மேரேஜுக்கு முன்னாடி வேற ஏதாவது லவ் இருந்திருக்குமோ, அது தெரியாம மறைச்சு நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ள. ஜேகே இப்போ வரைக்குமே உங்ககிட்ட வந்து மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டார். பேசுவாரு, அது வந்து உங்களை பார்த்து பேச மாட்டாரு. எங்கேயோ பார்த்துட்டு அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே போயிடுவாரு. ஸோ இதுதான் ரொட்டீன்ஸா ஆகிக்கிட்டே இருக்கா. நீங்களும் உங்களுக்கு நீங்க இதை எதிர்பார்த்துதான் இப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டாரு. ஸோ இப்போ நீங்க மட்டும்தான் உங்க வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் அதே ஷாக்கோட திரும்பி வால் பார்க்குறீங்க. அங்கே நீங்களும் ஜேகேவும் மேரேஜ் ஆன ஃப்ரேம் வந்து ஹாலில் மாட்டியிருப்பீங்க. அதை பார்த்துட்டு ஒரு பெரிய பிரீத் எடுத்துகிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இருக்குது, என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து
கிச்சனில் போய் உங்களோட ரொட்டீன்ஸ் பார்க்குறீங்க, உங்களோட மைண்ட் எப்படிலாம் டைவர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் அந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சைடு ஜேகே சைடு பார்த்தா அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருப்பார் இல்லையா? இப்போது ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கேஸ் வந்திருக்கும். ஆக்சுவலி அது ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் வந்து கால் வந்து நல்ல நீட்டாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கத்தி வச்சு வெட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லெக்கில் வந்து தொடையில் வந்து நல்ல வெட்டு, அந்த ஒரு பாதி வந்து தனியாகவே எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீப்பான கட்டில் வந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லா டாக்டர்ஸ்க்குமே லீவ் தான், ஹாலிடே தான் இன்னைக்கு. ஸோ அதனால தான் ஜேகேவும் வீட்டில் இருந்திருப்பார். பட் ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது வந்து இன்டென்ஸ்னால அது வந்து மேனேஜ் பண்ண முடியாது. இன்டென்ஸான மேனேஜ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் யார் அப்படின்னா நம்ம ஜேகே தான். ஸோ ஜேகேக்கு கால் பண்ண உடனே சரி ஓகே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிருப்பாரு. இங்கே போன வேகம் தான் பேக் எல்லாத்தையும் கழட்டி போட்டார். தூக்கி போட்டுட்டு இங்கே வந்து வராரு. அந்த பேஷண்ட் கிட்ட வரும்போதே க்ளவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வராரு. க்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஜேகே மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த ஊண்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்காக அவங்க சூச்சர் போட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியலையோ, தையல் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ஜஸ்ட் வந்து இந்த ரோல் ஒயிட் கலர் கிளாத் இருக்கும் இல்லையா, காஸ் ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோலில் வந்து சுற்றி விட்டுருப்பாங்க. பெரிய ஜிபேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது காட்டன் அண்ட் காஸ், காட்டனை வந்து காஸ்க்குள்ள அந்த காஸ் கிளாத் இருக்கு இல்லையா, ஒயிட் கிளாத்துக்குள்ள வச்சு ஒரு மொத்தமாக வந்து ஒரு பேட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓவராக வந்து ப்ளீட் ஆகும்போது வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக, ரொம்ப லீக்கேஜ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக அது வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த பேடெல்லாம் வச்சு நல்லா அழுத்தி வந்து டைட் கட்டு தான் போட்டிருப்பாங்க, சூச்சர் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஜேகே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய வந்து ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக வராரு. இப்போ இன்டர்ன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து ஆப்ரேஷன் இது வந்து மைனர் சர்ஜரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து மைனர் ஓட்டிலேயே ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட ஜேகேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓ சாரி, உங்களுக்கு புரியலையா? ஆக்சுவலி ஆப்ரேஷன் வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று மைனர், இன்னொன்று மேஜர். அதாவது உடம்புக்கு வெளியில் இப்போ வந்து ஏதாவது கிழிச்சிருச்சு தையல் போடணும் அப்படின்னா அது வந்து மைனர். உடம்புக்கு வெளியில் பெருசாக கிழிச்சது இல்லை கட்டி ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற எல்லா சர்ஜரியும் வந்து மைனர்னு சொல்லுவாங்க. இங்கே மேஜருங்கிறது நம்ம இன்டர்னல் ஆர்கான்ஸ் இருக்கு இல்லையா, உடம்புக்குள்ளே இருக்கிறது, ஹார்ட்டு, கண், அப்புறம் குடல், அப்புறம் லிவர், இந்த மாதிரி கிட்னி, இந்த மாதிரி உள்ளே இருக்கு இல்லையா இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ அதில் ஏதாவது சர்ஜரி பண்ணணும், அதை வெளியில் எடுத்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அது வந்து மேஜர் ஓட்டியில் தான் நடக்கும். அது வந்து மேஜர் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கும். மைனர் சர்ஜரி நடக்கிற ஓட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் எல்லா திங்ஸுமே இருக்கும். ஓகேவா? அதாவது அந்த எமர்ஜென்சிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ரெண்டுமே வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு பக்கா ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? நான் ஏதாவது குழப்பிட்டேனா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது சும்மா வெளியில் கால் கிழிச்சதுக்கு ஸ்டிச் தானே பண்ண போகிறாங்க, சூச்சர் தானே போட போகிறாங்க. ஸோ இது வந்து மைனர் சர்ஜரி தான். இப்போ வந்து எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஜேகே வந்ததும் இப்போ வந்து இந்தியன்ஸை தான் பார்க்குறாரு. ரெடியா? எஸ் சார் அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜேகே தான் சிசர் அப்படின்னதும் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸ்டாஃப் வந்து சிசர் கொடுக்குறாங்க. அந்த கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ப்ளீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணுறாரு. கட் பண்ண உடனே ப்ளீட் வந்து ஃப்ளோ அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியன்ஸை பார்த்து வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே வந்து அந்த பேடை வச்சு அழுத்தி பிடிக்கிறாங்க அந்த இடத்த. ஒரு 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து அதை அழுத்தி பிடிக்கிறாங்க. ஸோ ஜேகே வந்து அந்த அடிப்பட்ட இடத்த வந்து வாஷ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு சலைன் வச்சு வாஷ் பண்ணுறாரு, என்எஸ் வச்சு வாஷ் பண்ணுறாரு. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் என்எஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறது வந்து இந்த ப்ரௌன் கலர் பொவிடான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சொல்யூஷன் வச்சு வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் கொடுத்துட்டு அடுத்தது வந்து திரும்ப ஒரு வாஷ் கொடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் அந்த உண்டை நல்லா
நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது சூச்சர் போடுறதுக்கு என்ன மெத்தடோ அதை வந்து பண்ணுறாரு. சூச்சர் மெட்டீரியல் வாங்கி அதை வந்து சூச்சர் போட்டுட்ருக்காரு. கூட இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இண்டியன்ஸ் தான் இருக்காங்க. ஒரே ஒரு டாக்டர், அது ஜேகே மட்டும்தான். கூட ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக ஒரு 1 hour 1.5 hours வந்து அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருது. 1.5 hours ஆகிடுது. ஸோ அதுக்குள்ளே வந்து அதை ஆப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டாஃபை பார்த்து தான் வாஷ் கொடுத்து இது ஊண்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வெளியே வராரு. இப்போ வந்து அதுக்கான வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அந்த ப்ரொசீஜர் பண்ணார் இல்லையா, ஸோ அதோட வந்து டீப் எக்ஸ்பிளனேஷன், அந்த யூஸ் பண்ண திங்ஸ், அதோட அது எதுக்காக யூஸ் பண்ணோம் அந்த பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இண்டியன்ஸ் எல்லாமே அதை கவனமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஜேகே வந்து ஒரு ரூடான பர்சன் தான். அவருக்கு வந்து அது ஜாலியாக அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டார். எப்போ பாரு உருனே, ஏதாச்சும் இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் உருனே தான் இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து அவர் சிரித்து பார்க்குறதே அபூர்வம் தான். எப்பயாச்சும் தான் சிரிப்பார், அதுவும் ரொம்ப ரேர், லைட்டாக தான் சிரிப்பார். ஜேகேனா எல்லாருக்குமே ஒரு பயம். அதை விட அவர் வந்து நல்லா சொல்லி தருவார். ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் A to Z இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நல்லா சொல்லி தருவார். ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜேகே கிட்ட தான் வந்து அதிக ஆர்வமாக வந்து ப்ரொசீஜரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்பாங்க. பயம் இருந்தாலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும்போது ஜேகே தான் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த இண்டியன்ஸ் வந்து ஒரு 5 members இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 membersையும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஜேகேவோட கண்ணு யாரையோ தேடுது. யாரை அப்படின்ற மாதிரி பார்த்தா இங்கே ஜேகே தான். சியோனேங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் அவனுக்கு வரல சார். ஏன் வரல? யார்கிட்ட லீவ் எடுத்தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி மிரட்டுற டோனில் கேட்குறாரு. இல்லை சார், உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னான் சார். கால் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவர் வந்து அந்த சியோனுங்கிற பையனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவனும் கால் அட்டன் பண்ணி, ஹலோ என்னடா எங்கடா இருக்க? ரூமில் தான் இருக்கேன். டேய் சார் கூப்பிட்டாரா? யாரு? அதான் ஜங்குக் சார். என்னதாண்டா அவருக்கு பிரச்சனை? நான் என்ன அவர் பொண்டாட்டியா? எப்போ பாரு என்னையே கேட்டுட்டு இருக்காரு. ஏன்லாம் வர முடியாதுன்னு சொல்லு. டீ அவர் ஏன் வரலன்னு கேட்குறாரா? இதான் சொல்லி சமாளி மச்சான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, இல்லை பாட்டியை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லு, ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லு. ஏண்டா நீ நான் அவ்வளோ நல்லவனா? உனக்கு போயிடலாம் சொல்ல வராதா? இதான் சொல்லி சமாளிடா. டீ இவர் யாரை கேட்டு லீவ் எடுத்துன்னு கேட்டாருடா. அவர்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணலையா? சொல்லணும்னு தான் நினச்சேன், மறந்துட்டேன். பெண்ணாமா கேட்டுட்டு தான் லீவ் எடுக்கணுமா? எமர்ஜென்சின்னு சொல்லு. ஷோரை கேட்டு லீவ் எடுத்த அப்படின்ற மாதிரி அகைன் ஒரு வாய்ஸ் கேட்குது. டே ஏடா ஒரு மாதிரி பேசுகிற? தொண்டை ஏதாவது சரியில்லையான்னு? யாரை கேட்டு லீவ் எடுத்தேன்னு கேட்டேன். டே சார் தொண்டை லைனில் இருக்காரு. என்ன சாரா? சார் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? யாரை கேட்டு லீவ் எடுத்த? சாரி சார், நீங்க லைன்ல இருக்கீங்கன்னு தெரியாம. வித்தின் 10 minutes நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், உன் இன்டர்னல் மார்க் என் கையில் தான் இருக்கு. இந்த இயர் எக்ஸாமில் ஒன்று பாஸ் போடணுமா இல்லை உனக்கு ஃபெயில் பண்ணணுமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க போகிறாரு. இங்கே அந்த பையன்தான், சார் 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 மச்சான் அவர் போயிட்டாருடா. ஏண்டா பரதேசி நாயே, அந்த ஆள் இருக்கான்னு சொல்ல மாட்டியா நீ ஸ்டார்டிங்கே? இல்லைடா அவர் போடக்குள்ளே ஃபோனை பிடுங்கிட்டாருடா. நான் என்ன பண்ணுறது? வச்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ ஜெய்கி தான் இங்கே அவரோட கேபின் இருக்கும் இல்லையா, ஸோ அவர் அந்த ப்ரைவேட் அந்த ரூமுக்கு வந்து கோட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறாரு.
இப்போ அப்போது அவரோட ஃபோன் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இங்கே ஜேகே பார்க்குறாரு. பார்த்தா அவரோட லாக் ஸ்க்ரீனி நீங்களும் ஜேகேவும் மேரேஜ் ஆன அந்த ரிசப்ஷனில் ஒரு பிக் எடுத்திருப்பீங்க. அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அது நேச்சுரலாக இருந்திருக்கும். ஸோ அந்த பிக் தான் வந்து அவரோட லாக் ஸ்க்ரீனை வச்சுருக்காரு. ஸோ அதை பார்க்குறாரு. அதில் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க. என்னன்னு தெரில, ஜேகே சடனாக உங்களோட ஃபேஸை பார்த்துருப்பாரு. உங்களையே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டார் பண்ணுறாரு. இப்பதான் யோசிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர் வந்து திடீர்னு ஓடி வந்திருப்பாரு. பட் நீங்க வந்து பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆஸ் யூஷுவல் எப்போதுமே இது நடக்கிறது தான். நீங்க பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. எப்பயும் போல நார்மலா அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபோட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த பையன் நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டாரு. மூச்செல்லாம் இறக்கிது, பிள்ளைக்கு வேர்த்துலாம் கொட்டுது. வந்து நிக்கிறாரு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு. சார், மேகமீன் சார், சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூச்சு எடுக்கி அப்படி பேசிட்டு இருக்காரு. விஜய்க்கு தான் ஒரு மாதிரி இந்த பையனை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக் விட்டுட்டு கம்மிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையனை வந்து முன்னாடி நிற்கிறாரு. என்ன சார், நீங்கள் லீவுன்னு தானே சொன்னீங்க, ஏன் சார் ஹாஸ்பிட்டல் வந்துருக்கீங்க, லீவ் எடுத்துக்கலையா அப்படின்ற மாதிரி என்னமோ இவருக்கு ஆர்டர் போட்டுட்டு நிற்கிறாரு. ஜேகே ஒரு மாதிரி ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணிக்கிட்டே, நான் ஒர்க்குக்கு வரணுமா வேணாமான்னு நீ டிசைட் பண்ணாத, அது என் விருப்பம், வரதும் வராததும் ஏன் இஷ்டம், நீ ஏன் வரல சார், அது 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 வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ டேக் தி வாட்டர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் எடுத்துக்கோங்கிற மாதிரி கண்ணிலே சொல்கிறாரு. இங்கே ஜேகே டேபிளில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ அதை எடுத்து அவர் அப்படியே கடக்கடன்னு குடிக்கணும். ஒரு மியா குடி அப்படின்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. யாரை கேட்டு லீவ் எடுத்த, யார் கொடுத்த தைரியத்தில் லீவ் எடுத்த, ஸோ எப்படி சார் மனுஷனா இருந்த ஒரு நாளாச்சும் லீவ் வேணும் சார். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி நீங்கள் இன்றைக்கி லீவ் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் லீவ் எடுத்தேன். நீங்கள் திடீர்னு வந்து நிற்பீங்கன்னு எனக்கு என்ன சார் தெரியும். சரி எதுக்கு லீவ் எடுத்த, அது உண்மையை சொன்னீங்கன்னா மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போகலான்னு நினச்சேன். நீங்கள் தான் ஆப் வச்சுட்டீங்களே, இனிமே இங்கே போகிறது. என்ன அவுட்டிங்கா? ஏண்டா படிக்கிறத விட்டுட்டு உனக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமா? சார் இந்த வயசில் பண்ணாமல் வேறு எந்த வயசில் சார் பண்ணுறது? அதுவும் அவள் சரியான ராட்சசி. இப்போ எவ்வளோ திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ கூட பாருங்க எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ மிஸ்டு கால்ஸ்ன்னு அசிங்க சும்மா திட்டுறா. என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? வாரத்தில் 6 நாளும் 24 ஹவர்ஸும் உங்கள் கூட தான் சார் இருக்கேன். அவளுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் கூட நல்லா போட முடியல. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறமே ஏன் சார் சும்மா ஒர்க்குன்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜேகே பயங்கரமாக அந்த பையனை போட்டு மறைக்கிறாரு. இங்கே அந்த பையன் தான் இப்போது ஒரு மாதிரி சென்ஸுக்கு வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்படிலாம் சொல்லணும்னு தோணுது சார், பட் ஆனால் எப்படி சொல்ல முடியும்? என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னோட இன்சார்ஜ் இல்லையா? ஸோ சொல்ல மாட்டேன். சாரி சார், இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காது சார். நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு நானும் பர்ஃபெக்டாக இருந்து ஜங்குக்கோட சிஷியன்னு பேர் வாங்குவேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜேகேவும் நக்கலா அந்த பையனை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு விட்டுட்டு சொல்லாத செஞ்சு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார், இப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரா. உன்னை ஒரு ப்ரொசீஜர் படிச்சுட்டு வர சொன்னே, படிச்சிட்டியா? அது படிச்சுட்டானே, எங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். அது இப்போவே பண்ணணுமா சார்? இப்போவே தான் பண்ணணும். அது வந்து சார் என்ன ப்ரொசீஜர்னே தெரியல, ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நீனு. ஏன் நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிட்டல 8 o'clock என்ன பண்ணு சார்? மனசாட்சியோட பேசுங்க. எப்போ என்ன 8 o'clock அனுப்புனீங்க? ப்ரொசீஜர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போனவனை பிடிச்சி இழுத்து என்னை 10 மணிக்கு தான் அனுப்புனீங்க. நான் போய் சார் 12 மணி ஆயிடுச்சு. இது எதுவும் பெருசாக டைம் கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க. சரி 12 மணி ஆயிடுச்சு, இப்போ டைம் ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு. இப்போ தான் நீ வர. இதில் நீ நிறைய நேரம் தூங்கிட்ட. ஒரு 8 hours இதுக்கு ஒதுக்கணுன்னா கூட எப்படியும் 12 hours இருக்கும்.
12 ஹவர்ஸில் ஸ்லீப்பிங்க்கு நீ 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட பேலன்ஸ் 4 ஹவர்ஸ் இருக்குது. அதை நீ யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே. 4 ஹவர்ஸ் என்ன பண்ணு சார்? டாக்டர்னா டாக்டர் மாதிரி பேசுங்க சார். ஏன் சார் இப்படி சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கதறான். எனக்கு தெரியாது, வேல்யூபிளான ரீசன் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா கண்டிப்பாக அந்த தடவை இன்டர்னல் மார்க்கு உன்னை ஃபெயில் பண்ணி விட்டுருவேன். சார் 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 சாரி சார், இதுக்கப்புறம் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் சார். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஓ அப்படியா, என்ன சொன்னாலும் செய்வியா? ஓ செய்வேனே சார். ம் சரி உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது இதில் நான் என்ன சொன்னேன் சொல்லு, இல்லை என்ன மாதிரி ஸ்டிச்சர் நீ போடணும், இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்குறாரு. ஆக்சுவலி அவருக்கு ஒன்றுமே புரியல. சார் இன்னும் ஒரே ஒரு வாட்டி, இன்னும் நான் 10-15 வாட்டி சொல்லி கொடுத்தாலும் உன்னால் இதை லேர்ன் பண்ண முடியாது. ஏன் சார் அவ்வளோ கஷ்டமானதா? கவனத்தை இங்கே வச்சுருந்தா தானே, உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் திட்டுறாரு. ஆக்சுவலி ஜியான் யாருன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எம்டி இருக்காரு இல்லையா, ஸோ அவரோட பேரன் தான். அவர் சரியான சேட்டை பிடிச்ச பையன், படிக்கவே மாட்டார். அதான் இவ்வளோ சொத்து இருக்கே, நம்ம எதுக்கு படிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டு அவருக்கு இருக்கும். ஸோ அவர் ஆனால் இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சமாச்சும் லைஃப்பில் பொறுப்பாக இருக்கணும், கொஞ்சமாச்சும் வந்து சீரியஸ்னஸை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா நிறைய அட்வைஸ் பண்ணுவார். பட் அதெல்லாம் காதிலே வாங்கிக்க மாட்டார். ஸோ வந்து ஜேகே தான் அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஃபேமஸ் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஜேகே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ஜேகே பொறுப்பில் விட்டுருப்பாங்க ஜியானு. ஸோ இப்போ ஃபுல்லாக ஜியான் வந்து ஜேகேவோட பொறுப்பு தான். ஸோ அதனால தான் வச்சு செய்கிறாரு பிள்ளைய. அதை பண்ணு இதை பண்ணுன்னு சாப்பிட கூட அனுப்புறது கிடையாது, வச்சு செஞ்சிட்ருக்காரு. இப்போ ஜியான் தான், ஸோ எனக்கு பிரேக் வேணும், காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜேகேக்கும் புரியுது, ஏன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 hours கிட்ட வச்சு பிரேக் கூட விடாமல் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துருப்பாரு. ஸோ ஜேகேக்கும் புரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியானை கூட்டிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு டெரஸ் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அதாவது இந்த செடி பூச்செடியில் வச்சு நல்லா இருக்கும் அந்த இடம் பார்க்க. ஒரு பார்க் மாடலில் இருக்கும், ஒரு பார்க் லுக்கில் இருக்கும். போய் உட்காந்து அந்த ஃப்ரெஷ் ஏரு, ஸோ அதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஜேகே வந்து இவன்ட்டு சொல்லிட்டு போய் அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் அவருமே வந்து ஃப்ரீயாக இருக்காரு, அந்த ஏர்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த நேச்சரை வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ ஜியானும் கையில் ஒரு காஃபியோ 2 காஃபியோட ஒன்று அவனுக்கு, இன்னொன்று வந்து ஜேகேக்கு வாங்கிட்டு வராரு. இன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்துலேயே உரசிக்கிட்டு உட்கார்றாரு. ஜேகே வந்து பார்க்குறாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறான். இருந்தாலும் கொஞ்சம் லொல்லு தான் அவனுக்கு. சார் என்ன உங்ககிட்ட ஒன்று கேட்டால் கோப்பட மாட்டீங்களே, என்ன டவுட்டு? ஐயோ சார் எனக்கு இதிலெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது, வந்தாலும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். வேற என்ன? இல்லை உங்களை எப்படி சார் மேடம் இதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்க? என்ன மேடமா? யார்? அதான் உங்கள் ஒய்ஃப் மேடம். அவையும் இதுக்கெலாம் அலோவ் பண்ணணும்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அவங்க உங்களோட ஒய்ஃப், நீங்கள் இந்த மாதிரி எனி டைமும் ஹாஸ்பிட்டல்லே கிடக்குறீங்களே, அதெல்லாம் அவங்க பர்மிஷன் இல்லாமல் எப்படி முடியும்? அது ஏன் விருப்பம், நான் தானே வந்து ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு எதுக்கு அவன் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? சார் ஒன்றும் அப்படி சொல்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட சண்டைலாம் போட மாட்டாங்களா? என்ன சண்டையா? எதுக்கு சண்டை போடணும்? அது சரி, அப்போ உங்களுக்கும் மேடம்க்கும் இது வரைக்கும் சண்டையாக வந்தது இல்லையா? இல்லை அதெல்லாம் வந்ததில்லை. அவன் காஃபி குடிச்சிட்டு கேட்டிருந்துருப்பான். ஜேகே இதை சொன்னதுமே அவனுக்கு ஒரு மாதிரி பொறையேறுது. என்னாச்சு? என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு வாட்டி கூட சண்டை வந்தது இல்லையா? வந்ததில்லை. சண்டைனா அடிச்சுக்கிறது அந்த மாதிரி கத்திக்கிறதுல அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது கோவப்பட்டு பேசியிருக்காங்களா, மூஞ்சி சோகமாக அந்த மாதிரி? அதெல்லாம் எதுவும் நடந்ததில்லை சார். உண்மையுமே நீங்கள் கொடுத்து வச்சவங்க சார். ஏன் அப்படி சொல்கிற? பின்ன என்ன மாதிரி பசங்களையே பொண்ணுங்க அந்த வாங்குறாங்க. நீங்கள் இப்படி இருந்துமே மேடம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ? என்னையே அவன் சகிச்சுக்கணும்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் பார்க்குற முக்கால்வாசி நேரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. மிஞ்சி போனால் ஒரு 5 days எடுத்துருப்பீங்களா இந்த 3 மாதத்தில் வீட்டில் இருந்துக்கிறதுக்கு? அதுவும் உங்களோட ஆஃப். அது நீங்கள் எவ்வளோ ஆஃபை விட்டுட்டு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கீங்க. யார் சார் அலோவ் பண்ணுவா இதெல்லாம்?
பொதுவாக பொண்ணுங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். லவ் பண்ணுற பையனாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க மேலெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க சார். பட் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கலங்கும் போது ஒரு ஒரு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. 3 மாசமா எதுவும் சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான் சார். என்ன சொல்கிற நீ? அப்படிலாம் இருக்குமா என்ன? என்ன சார் அப்படிலாம் இருக்குமாவா? அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன் சார் மேம் கிட்ட நீங்கள் இதெல்லாம் பேச மாட்டீங்களா? ஜேகே சானை பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அது எதை பற்றி கேட்குற? சும்மா ரேண்டமாக உங்களை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டது இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே அவன் சொல்கிறான். அது ம்ஹும். அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். அப்போ வேற என்ன பேசுவீங்க? அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? நீ சும்மா தான் கேட்டேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க, எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசுவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தயக்கத்தோட ஜெக்கி கேட்குறாரு. அங்கே நிறைய பேசுவோம். எதை பற்றி? நாங்கள் எங்களை பற்றி பேசுவோம், அவ குடும்பத்தை பற்றி பேசுவோம், என் குடும்பத்தை பற்றி பேசுவோம், அப்புறம் எங்களோட ஃப்யூச்சர் பிளானை பற்றி பேசுவோம், பேபி பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாரு. எவ்வளோ பேசுவீங்களா? பேசுவோமே. எவ்வளவோ பேசுவீங்களா? பேசுவோம் சார். எப்படி இவ்வளோத்தையும்? சார் நாங்கள் லவ் பண்ணுறோம், இதெல்லாம் அவகிட்ட பேசாமல் வேற யார்கிட்ட பேச போகிறேன்? ஓ, அப்போது லவ் பண்ணுறோங்கிறதெல்லாம் பேசுவாங்களா? என்னாச்சு சார்? கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன் நீங்கள் மேம் கிட்ட பேசுனது இல்லையா? யார் சொன்னால்? அதனாலேயே நானாக பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி தடுமாறுறாரு. ஓ, ஓகே சார். ஆமாம், இப்படிலாம் பேசலைன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதா? இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமா என்ன? அஃப்கோர்ஸ் சார். கேர்ள்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லா டைமும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ மூடு எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அவங்களுக்கே தெரியாது. அது மாறாத வரைக்கும் சந்தோஷம். மாறிடுச்சுன்னு என்னாகும்? கல்யாணம் இருந்தால் டைவர்ஸ் தான். லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரேக்கப் தான். என்ன இதுக்காக கூடவா டைவர்ஸ் பண்ணுவாங்க? சார் இதுக்காக தான் நிறைய டைவர்ஸே பண்ணுறாங்க. நீங்கள் கோர்ட்டு கேஸ்லாம் பார்த்தது இல்லையா? இங்கே எத்தனை கேஸ் வந்து பார்த்துருக்கோம் சூசைட் அட்டம்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னது வச்சுக்கி ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே சார் உங்களுக்கு எதாவது டிப்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஐடியா இருக்கும். முதல்ல படிக்கிற வழியை பாரு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் ஏஞ்சி போயிடுறாரு. இவரெல்லாம் எப்படி தான் கல்யாணம் பண்ணி அவங்க எப்படி தான் வாழ்கிறாங்களோ, நானாக இருந்தேன்னா பண்ண மறுநாளே டைவர்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே இன்னும் கிளம்பலையா நீ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி இங்கே ஜேகே பின்னாடியே ஓடி வர்றாரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப். அண்ட் டே ஃபுல்லாகவுமே ஜேகே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பார். ஒரு 8 o'clock ஆகுது. அவர் பார்த்துட்டு அகைன் வந்து அவர் ஒர்க்கை தான் கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ வந்து ஜியான் சொன்ன அந்த வேர்டு வந்து அவருக்கு கேட்குது. இப்படிலாம் நடக்கலைன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஜியான் சொன்ன அந்த வேர்டை வந்து அவருக்கு காதில் கேட்குது. என்ன டைவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. டைம் பார்த்துட்டு ஓகே ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோரையும் போக சொல்லிடுறாரு. டைம் 8 o'clock தான் ஆகுது. அதுக்குள்ளே போக சொல்லிட்டாரு. என்ன எப்போவுமே ஜேகே 10 o'clock மேலே தான் எல்லோரும் விடுவார். இப்போ 8 o'clock அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சியான் தான் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு, என்னடா எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை அன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி என்ன சீக்கிரமே அனுப்புகிறீங்க? மேடம் கூட ஏதாச்சும் ஸ்பெஷல் டேட்டா சார்? ஸ்பெஷல் டேட்டா அப்படின்னா அதான் நைட் டின்னர், நைட் ரவுண்ட்ஸ், நைட் மூவிஸ் அந்த மாதிரி. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன் கேட்குற? அதானே, அது ஒன்றும் இல்லை சார். இவரெல்லாம் இவங்க ஒய்ஃபை இப்படி தான் வச்சிட்ருக்காங்களோ அப்படின்னு அவன் வாய்க்குள்ளே புலம்பிட்டு போயிடறான். பட் ஆனால் அது ஜேகேவுக்கும் கேட்குது. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சார் இப்போ நீ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு.
இப்போ ஜேகே தான். ஏன் நான் என்ன பண்ணேன்? இப்படி இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதா என்ன? அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுக்கிட்டே இப்போ ஜேகே நேராக வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு எப்படியும் தெரியும் ஜேகே எப்படியும் ஒரு 11:00 11:30 போல் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நைட் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு குட்டியாக தூங்கி எழுந்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே படுத்திருக்கீங்க. நல்லா சோஃபாவில் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உங்களே அறியாமல் நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க டயர்டில். இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து காலிங் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. பட் நீங்கள் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் டிவி வேறு சவுண்டாக இருக்கா. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கல. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்கல. இப்போ ஜேகே தான் ஜேகே கிட்டேயும் ஒரு கீ இருக்கும். ஸ்பேர் கீ போட்டு உள்ளே வராரு. பார்த்தா ஹாலில் நீங்கள் டிவி பார்த்தபடியே அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஜேகே இப்போ தான் அந்த மனுஷன் லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைலே வருது. அவர் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த டிவியை மியூட் பண்ணிட்டாரு. அந்த சவுண்டை வந்து பாஸ் பண்ணிவிட்டு, அந்த ட்ராமா தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ட்ராமாவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கீங்க தூங்கக்குள்ளே. ஜேகே உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களோட ஹேர்லாம் முன்னாடி வந்து விழுந்திருக்கும். அதை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக உங்களோட இயர்ஸ்க்கு பின்னாடி டக் பண்ணுறாரு உங்கள் ஹேரை. நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அதை பார்த்து ரசிக்கிறாரு. இப்போ ஜேகேக்கு சடனாக ஜியான் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கெலாம் பிடிக்காது சார். அவங்க கல்யாணம் இருந்ததுன்னா டிவோர்ஸே பண்ணிடுவாங்க. லவ் பண்ணிட்டு இருந்த லவர்ஸாக இருந்தால் பிரேக்கப் பண்ணிடுவாங்க சார் அப்படின்ற மாதிரி ஜியான் சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு காதில் விழுது. அப்போது உனக்கு என்ன பிடிக்காதா வயன்? நான் இப்படி இருந்தால் உனக்கு பிடிக்காதா? அவன் சொன்ன மாதிரி நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவியா? என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவியா வயன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சேடாக உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. வயன், எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல. நீ வேணா உனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லு. நான் அந்த மாதிரி என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் வயன். நான் சின்ன வயசுலேருந்து இப்படியே இருந்து பழகிட்டேன். எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்க தெரியல. நீ சொல்லு, நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் என்னை டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாத வயன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. சடனாக உங்களோட ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆகி நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துடுறீங்க. ஒயன் நான் ஜங்குக் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் எப்போங்க வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நான் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். நீ டோர் ஓப்பன் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு நானே ஸ்பேர் கீ போட்டு உள்ளே வந்து பார்த்தா டிவி ஆனில் இருந்துச்சு. அப்படியே உன்னை பார்த்தா நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு. சாரி வயன், நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உன்னை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டேனா? இல்லைங்க, சாரி. நான் ஏதோ ஒரு டயரில் அப்படியே படித்து தூங்கிட்டேன். சாரி. நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேர் எடுத்து ஹைபன் போட்டுட்டு நீங்கள் இப்போ கிச்சனுக்கு தான் போகிறீங்க. ஒயன், நீ சாப்பிட்டியா? இல்லை ஜங்கு, இனிமே தான். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களையே ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களே பார்த்துட்டு இப்போ அவரை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு. நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணுறீங்க. ஜேகேவும் அதை வந்து அப்படியே சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. வயன், நீ வயன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை ஜங்கு, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லை வயன், பரவாயில்ல, நீயும் சாப்பிடல, வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை ஜங்கு, பரவாயில்ல, எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிலாம் சாப்பிட பிடிக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு இப்போ தான் பயமே ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே ஒரு மாதிரி சேடாக உங்களை பார்க்குறாரு. சாரி ஜோங்கோ, நான் உங்களை ஹர்ட் பண்ணுன்னு சொல்லலை. ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபுட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஜங்கு கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. அவர் வந்து ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் இப்போ வந்து ஜங்கு கிட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, நான் வந்து அவர்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுபடி நம்ம நடக்கணும்னு ஆசைப்படுவார். நம்ம அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா அதை வந்து ஒரு எப்படி மிஸ்டேக்ஸ் மாதிரி சொல்லி காமிப்பார். அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுமா ஆகாதாலாம் யோசிக்க மாட்டார். அவர் மனசில் பட்டதை சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி மேரேஜ் ஆன புதுசில் நிறைய வாட்டி ஜேகே கிட்ட நீங்கள் திட்டு வாங்கியிருப்பீங்க. ஐ மீன் அவர் திட்டணும்னு சொல்லியிருக்க மாட்டார். அவர் கொஞ்சம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்தே நீங்கள் ஜேகே கூட சாப்பிடவே மாட்டீங்க, தனியாக தான் சாப்பிடுவீங்க. இந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். பட் இருந்தாலும் வந்து 2 பேரும் ஒன்றாலாம் இருக்க மாட்டீங்க, தனித்தனியாக. அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணுவார், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் இப்படி தான் உங்களோட லைஃப் போயிட்டுருக்கும். இப்போ தான் ஜேகேக்கு நிஜமானுமே பயம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே எழுந்துடுறாரு. என்னாச்சுங்க, ஃபுட் போதுமா? அப்போ போதும், விளக்கத்தை விட கம்மியாக சாப்பிட்ருக்கீங்க. இளவையன், எனக்கு பசிக்கலை, நீ சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஜங்கு, என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை எதுவும் இல்லையா? இளவையன், அது வேலை எதுவும் இல்லை, இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இங்கே அந்த ஜியான் பையன் வேற சொன்னது அவருக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவருக்கு வந்து உங்களை பிடிக்கும், பட் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ இப்படி தான் இருக்கணுமா அப்படி தான் இருக்கணுமான்னு அவருக்கு எப்படி இருக்கணும்னே தெரியல. ஸோ அவருக்கு வந்து உங்களை வந்து பிடிக்கும், பட் உங்களை வந்து இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது டக்குன்னு ஜியானுக்கே கால் பண்ணி கேட்டுடலாம். ஏன்னா வந்தான்னு சொல்லியிருப்பா. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் ஐடியா வேணும்னா என்கிட்ட தயங்காமல் கேளுங்க சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஜியானுக்கு தான் கால் பண்ணுறாரு. இங்கே ஜியான் சைட் பார்த்தா அவர் ரொம்ப ஹாப்பியாக அவர் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நைட் டின்னருக்கு வந்திருப்பார். ஆக்சுவலி காலையிலே போகிறது தான் பிளான். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெளியில் போகலாம், இன்றைக்கி ஃபுல்லாக வெளியில் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பார். பட் அதுக்குள்ளே தான் ஜேகே கூப்பிட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. சரி நைட் டின்னராவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வெளியே வந்திருப்பார். இப்போ அவங்க 2 பேரும் வந்து நல்லா ஹாப்பியாக கொஞ்சம் க்ளோஸாக கிஸ் பண்ணலான்ட்டு போவாங்க. அதுக்குள்ளே ஜேகேட்டேருந்து காலு. அவ்வளோதான். இதை பார்த்தா தான் அந்த பொண்ணு முறைக்குது ஜியானை பார்த்து. இருமா, இதுக்கு கால் பண்ணுறான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முறை. ஓகே இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, சார் இப்போ என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? டே என்னடா இப்போ என்ன கால் பண்ணதில் என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு இப்படி பேசுகிற? ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க? இல்லை இன்னைக்கு சொன்னல. என்ன சொன்ன? அதான் அங்கே ஸ்டோன் பெஞ்சில் உட்காரும்போது ஒன்று சொன்னியே. நான் நிறைய சொன்னேன், நீங்கள் எது சார் கேட்குறீங்க? நீ ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட தயங்காமல் கேளுங்கன்னு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே சியான் வந்து சிரிக்கிறாரு. ஆமாம் சொன்னேன். ஏன் என்னாச்சு சார்? ஏதாவது டவுட்டா இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்டது. ஆமாம் ஹெல்ப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே வந்து சொல்கிறாரு. சொன்னதும் வந்து அவனும் பதிலுக்கு ஏதோ சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே ஒரு மாதிரி ஃபுல் ஹாப்பினஸ், அவரோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் இருக்கும். ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக திரும்பி இப்போது உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவோட ஃபேஸ் இப்போ அந்த ஹாப்பினஸ்லாம் போய் புஸ்ஸுன்னு ஆகிடுது. தூங்கிட்டாளா? சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்ககிட்ட வராரு. உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ உங்களுக்கு பக்கத்தில் படுத்து அவரும் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போ ஒரு 7 o'clock போல் இருக்கும். நீங்கள் வந்து எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா ஜேகே இல்லை. அதுக்குள்ளே எழுந்து போயிட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நீங்கள் வந்து ஒரு ஹைபன் போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்குறீங்க. பட் ஆனால் வந்து ஜேகேவோட திங்ஸு ட்ரெஸ்ஸுன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா எவ்ரிடே வந்து ஜேகே எப்போ போனாலும் சரி குளிச்சுட்டு தான் போவார். அவரோட ட்ரெஸ் எல்லாமே அங்கே வாஷ் பண்ணுற ட்ரெஸ் கலெக்ட் பண்ணுற பேஸ்கட் இருக்கும். அது வந்து அதில் அவரோட ட்ரெஸ் எதுவுமே இல்லை. டெய்லியும் ஜேகேக்கு வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிடணும். அவருக்கு வந்து க்ளீனாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதில் ஜேகேவோட ட்ரெஸ் இல்லை. இங்கே இந்த பாத் டவல் எல்லாமே வச்சபடி இருக்குது. ஆனால் பார்க்குறீங்க, பார்த்தா ப்ரஷ் பண்ணியிருக்கு. அங்கே அவரோட ஃபேஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. ஜேகே வந்திருக்காரு, பட் ஆனால் குளிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்களும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா ஜேகே தான் வயன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டு நிற்கிறாரு, கையில் ஒரு காஃபி கப்போட. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்க்குறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலையா? இல்லை, இன்னைக்கு போகல, லீவு சொல்லிட்டேன். ஓ, இந்தா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட காஃபி கப்பை கொடுக்குறாரு. எனக்கா? ஆமாம், உனக்கு தான். இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே அந்த கப்பை வாங்குறீங்க. குடிவயன் அப்படின்றாரு. நீங்களும் குடிக்கிறீங்க. ஆக்சுவலி காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஜேகே அப்படி. ஸோ அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. நீங்கள் அது ஒரு ஸ்மைலோட குடிக்கிறீங்க. ஜேகே நீங்கள் சிரிச்சதை நோட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்குது அப்படிலாம் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் உங்கள் ஸ்மைலை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஓகே, காஃபி சூப்பராக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் குடிச்சிங்களா ஜங்குக்? நான் குடிச்சிட்டேன். ஓகே, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அந்த கப்பை அந்த டேபிளில் வச்சுருப்பீங்க. இங்கே ஜேகே தான் உங்களையும் பார்க்குறாரு, அந்த கப்பையும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்போ தான் உங்களுக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினீங்க. ஜேகே உங்களையும் கப்பையும் குறுக்குறுன்னு பார்க்குறத பார்த்துட்டு சாரிங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கப்பை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஜேகேவும் பிடிக்கும், பட் அவர்கிட்ட பிடிக்காத அந்த ஒரு கேரக்டர்னால் அது இது ஒன்று மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுறீங்க. இங்கே ஜேகே தான் ஒயன் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணு, நம்ம ஒரு 11 o'clock போல் வேலையை போகலாம். எங்கே? மூவி போகலாம் வயன். மூவிக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம். என்ன புதுசா? இல்லை, உன்னை இது வரைக்கும் வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போனதே இல்லைல்ல, அதான் அம்மா சொன்னாங்க எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வான்னு. அதான் அதானே பார்த்தேன். இல்லை ஜங்குக், அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். எனக்கு அப்போல்லாம் எதுவும் ஆசைலாம் இல்லை. இல்லை வயன், பரவாயில்ல, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போகிறீங்க, அதுவும் ஹஸ்பண்டோட. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜேகே பார்க்குறாரு, எனக்கு இல்லாமல் இன்றைக்கி உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ், நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி ரசித்து கிளம்பிகிட்ருக்கீங்க. ஜேகே அதெல்லாம் நோட் பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியல ஜேகே உங்களை கவனிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவரும் அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டீங்க இல்லையா, ஸோ வந்து நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அது ஒரு லைட் வெயிட் சாரீ தான், ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான சாரீ அதுதான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு நேவி ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ மிக்சடில் ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ராயல் லுக் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ஒரு கிராண்டான சாரீ மாதிரி இல்லாமல் ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி சிம்பிள் சாரீ தான். ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து ஜேகே உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருப்பாரு. அந்த சாரீ செலெக்ஷன், மேரேஜுக்குலாம் சாரீ செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து வற்புறுத்தி ஜேகேவோட அம்மா ஜேகேவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கே பார்க்கக்குள்ள அவருக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கும். அந்த சாரியோட அதை மேரேஜ் சாரியோட சேர்த்து இதை எடுத்து கொடுத்துருப்பாரு.
ஸோ, இப்ப நீங்க வெளிய போறதுனால இத பார்த்து கட்டுறீங்க. ஜேகே அதையும் நோட் பண்றாரு. அவருக்கும் ஒரு மாரி உள்ளுக்குள்ள அப்படியே குளுகுளுன்னு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே டவல்லாம் எடுத்துட்டு அப்படியே ரூம்குள்ள தான் போறாரு. ரெஸ்ட் ரூம்குள்ள தான் போறாரு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நீங்க கிளம்பிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஜேகேவோட அந்த ஃபோன் இருக்கு இல்லையா? ஸோ ஃபோன் ரிங் ஆகுது. நீங்க பார்க்குறீங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல அவரோட சீனியர் இருக்கா இல்லையா? ஸோ அவர்தான். நீங்க பார்த்துட்டு, "ஜங்குக், ஆ என்ன பையன்? உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யாரு? உங்க சீனியர் ஸ்டாஃப் தான். அ அட்டெண்ட் பண்ணு பையன், இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அட்டெண்ட் பண்றீங்க. அ ஹலோ? ஆ ஜங்குக் இல்லையாம்மா? அ இல்ல, அவரு குளிச்சிட்டு இருக்காரு. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல. ஒரு எமர்ஜென்சி கேஸு. ஆல்ரெடி ஜங்குக்கு தெரியும். ஒரு 10 இயர்ஸ் பேபி. ஹார்ட் ஆப்ரேஷன். அவர் தான் அசிஸ்டண்டா கூட இருக்கணும். வரேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் வரல. ஆப்ரேஷனுக்கு வர டைம் ஆகுது. நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. அ ஓ ஓ ஓகே, நான் சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா, நீங்க எப்போதுமே இந்த 3 மந்த்ல வந்து எதுவுமே ஜங்கு கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. அவர் எதுவும் செய்ய மாட்டாருன்னே உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா நம்ம தான் ஹர்ட் ஆவோம்ன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த தடவை நீங்க எக்ஸ்பெக்ட்லாம் நீங்க கேட்கவே கிடையாது. ஜேகேவாவே வந்து சொன்னாரு. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு அது கேன்சல் ஆனதும் உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. நீங்க ஒரு மாரி கடுப்புல அந்த சாரிய கழட்டி போட்டுட்டு, இப்போ நார்மலா வீட்டுக்கு கட்டிக்கிற மாரி ஒரு சாரி எடுத்து கட்டி வியர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு மாரி. ஜேகே வராரு. பார்த்தா நீங்க வந்து எல்லாமே கழிச்சிட்டீங்க. நீங்க வந்து கிராண்டா அந்த ஜுவல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பீங்க. இப்ப வந்து சிம்பிளா வீட்ல இருக்கிற மாரி இருக்கீங்க. ஜேகே உங்கள பார்க்குறாரு. அ வயன், ஆ என்னாச்சு? அ உள்ள போகக்குள்ள ரெடியா இருந்த. இப்போ என்ன பார்த்தா அ கேஷுவல்ல இருக்க. என்னாச்சு வயன்? அ மூவி போலையா? அப்படின்ற மாரி அவரு கேட்குறாரு. இல்ல ஜங்கு, நம்ம இன்னைக்கு போக வேணாம். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, உங்க சீனியர் கால் பண்ணியிருந்தாங்க. ஆ எ என்ன என்ன சொன்னாங்க? ஒரு 10 இயர்ஸ் பேபிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்கா இன்னைக்கு. உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. உங்கள சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க. அதான். பரவாயில்ல ஜங்கு, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. அகைன் வந்து இப்போ ஆஃப்டர்நூன் குக் பண்றதுக்கு. இங்க ஜேகேவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி அவரு அந்த விஷயத்தையே மறந்திருப்பாரு. ஐயோ! இது எப்படி ஜங்குக்கு மறந்த? அப்படின்ற மாரி. இப்ப அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு வேற வழியே இல்ல. அவர் ஹாஸ்பிட்டல் போயே தான் ஆகணும். இப்போ உங்கள எப்படி ஃபேஸ் பண்றதுன்னும் அவருக்கு தெரியல. அவரு ஒரு மாரி உங்ககிட்ட தயங்கிக்கிட்டே வராரு. ஜங்கு, ஆ இந்தாங்க லஞ்ச். இட்ஸ் ஓகே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். பரவாயில்ல ஜங்கு, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். அப்படின்ற மாரி நீங்க ஒரு ஒரு மாரி ஸ்மைலோட சொல்றீங்க. அவருக்கு, "வயன், சாரி. நான் சத்தியமா அத மறந்துட்டேன் வயன். நான் உன்ன ஹர்ட் பண்ணணும்னு நெனைக்கல. இட்ஸ் ஓகே ஜங்கு. பரவால்ல. நீங்க கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவ வந்து அனுப்பி வச்சுடுறீங்க. அவரும் அந்த லஞ்ச் பாக்ஸ வாங்கிட்டு ஒரு மாரி சேடாவே ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர வரைக்கும் தான் அந்த சேட்னஸ்லாம். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லா அவர் அந்த ஒர்க்ல அப்படியே முழுகிடுறாரு. சுத்தமா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் போடல, ஒரு மெசேஜ் போடல, கால் பண்ணி எதுவுமே கேட்கல. உங்களுக்கு அவர் ஃபுல்லா அந்த ஒர்க்லயே அவர் முழுகிட்டாரு. அன்னி டே ஃபுல்லா அவர் ரொம்ப பிஸியா அவரோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்காரு. பட் இங்க உங்களுக்கு தான் ஒரு மாரி இருக்கு. என்னமோ மாரி இருக்கு. ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்திருந்தா கூட உங்களுக்கு இந்த வலி தெரிஞ்சிருக்காது. பட் நீங்க வந்து ஜேகே வந்து "கிளம்பு நம்ம போலாம்" அப்படின்னு சொன்னதும் நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா கிளம்பியிருப்பீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட்டு மேரேஜுக்கு அப்புறமேட் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நீங்க வெளிய போறீங்க. நீங்க ஒரு மாரி ஹேப்பில, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்க வந்து கிளம்பியிருப்பீங்க. டக்குன்னு அது இல்லன்னதும் உங்களுக்கு ஒரு மாரி ஹர்ட் ஆயிருச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அவரோட நிலைமைய ஜேகேவோட நிலைமைய நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சரி ஒயன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி. ஆனாலும் உங்களுக்கு அந்த சேட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. சரி, கிளம்புனது ஏன் வேஸ்ட்டா போணும்னு சொல்லிட்டு, நீங்க அதே சாரிய எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு, உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளிய அதாவது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டா பார்க் அந்த மாரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளிய வந்திருப்பீங்க. ஸோ அவ கூட நீங்க
மனசு விட்டு பேசுறீங்க. நீங்க வந்து உங்களோட மேரேஜ் லைஃப்ப பத்தி ஷேர் பண்றீங்க. அவ எ என்னடி சொல்ற? இப்ப வரைக்கும் உனக்கும் அவருக்கும் எதுவும் இல்லையா? ம்ஹ்ம். அவர் என்கிட்ட பேசுறதே அபூர்வம் தெரியுமா? எனக்கு எனக்கு தெரியலடி. எனக்கு மைண்ட் என்னென்னமோ யோசிக்குது. நான் யோசிக்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஏன் என்ன இப்படி சொல்ற? எனக்கு தெரியல நானி. எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை அவருக்கு வேற ஏதாச்சும் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்திருக்குமோ? இவர் வீட்ல ஃபோர்ஸ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களா? எனக்கு அது கூட தெரியலடி. எனக்கு என்ன பண்றது, என்ன யோசிக்கிறது எதுவுமே தெரியல. அப்படின்ற மாதிரி உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீ பாரு வயன், இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் தான். எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமையா இரு. உன்கிட்ட க்ளோஸா பழக அவர் கூச்சப்பட்டிருக்கலாம். அவர் ஏதாவது ஷையா ஃபீல் பண்ணலாம். ம், நீ இன்னைக்கு காலையில அவர் நடந்ததை வச்சு பார்த்தா அவர் ட்ரை பண்றாருடி உன்கிட்ட நெருங்கறதுக்கு. பட் சம் ஏதோ ஒரு ஷைனஸ் அவரை தடுக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. நீ ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுக்காத வயன். கொஞ்சம் பொறுமையா யோசி, சரியா? நீங்க ஒரு ஈவினிங் போல தான் வந்திருப்பீங்க. இப்போ டைம் ஒரு 7:30 போல, கிட்டத்தட்ட 8 o'clock போல ஆயிருக்கும். டேய், சரி சாரி, இருட்டிடுச்சு. எப்படி போவ? இல்லை, பக்கத்தில் தான் அவரோட ஹாஸ்பிட்டல் இருக்கு. நான் அப்படியே அவர் கூட போய்க்கிறேன். சரி, ஓகே, நான் உன்னை அங்கே கொண்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேப்ல வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே கிளம்பிடுறா. இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணுறீங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இப்போ வரலான்னு சொல்லிட்டு வரீங்க. இங்கே ஜேகே சைடு பார்த்தா ஜேகே அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து இப்போ வந்து அவரோட முடிச்ச அந்த ஒர்க்கெல்லாம் வந்து நோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா? நோட்ஸில் டாக்டர்ஸ் நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும், எல்லா டீட்டெயில்ஸையும். இங்கே வந்து இது எதுவுமே வந்து ஷியானுக்கு தெரியாது. ஸோ அவர் வந்து பார்த்தா இங்கே ஜேகே உட்காந்துருக்காரா? சார், ஆ, என்னடா, என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் லீவுன்னு நினச்சேன். ஆ, லீவ் போகலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே எமர்ஜென்சியாக ஒரு ஆப்ரேஷன் வந்துச்சு. ஐயோ சார், நீங்கள் இப்படிலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷனாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அப்போது அதை கேன்சல் பண்ணிட்டீங்களா? இல்லை, அவளே வந்து இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? நானும் அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டேன். ஐயோ சார், என்ன சார் நீங்கள் இவ்வளோ மாங்காவாக இருக்கீங்க? என்னது? இல்ல, இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கீங்களேன்னு சொல்ல வந்தேன் சார். அப்படின்ற மாரி சொல்றோம். என்ன சொல்ற? சார், பொண்ணுங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. அவங்க உங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. நீங்க ஏன் அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? நான் என்னடா கஷ்டப்படுத்துனேன்? நான் வந்து போறேன்லாம் சொல்லல. அவளே தான் என்ன போ சொன்னா. அவங்க போ சொன்னாலும் உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சரி நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க. இல்லம்மா, நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், வேற ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நம்ம எப்பயும் போல நம்ம பிளான் பண்ணதாவே இருக்கட்டும், நம்ம வெளியே போகலான்னு சொல்லி நீங்க தான் சார் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படியே சொல்ற? ஆமா. அப்போ நான் தப்பு பண்ணிட்டேனா? இப்ப கேளுங்க, தப்பு பண்ணிட்டேனான்னு. என்னடா சொல்ற? அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? ஆமா. அப்போ அவளுக்கு என் மேல கோவமா இருப்பாளா? கண்டிப்பா கோவமா தான் இருப்பாங்க. ஏன்? ஏன்னா அவங்களே சும்மா தானே இருந்தாங்க. நீங்க தானே வெளியே கிளம்பலான்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு திடீர்னு இல்ல இல்ல நீ இங்கே வீட்டில் இருன்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். உங்களுக்கும் வரதுல நியாயம்தான், அதுல எதுவும் தப்பு கிடையாது. மேபி ஏதாச்சும் பிளானோட போங்க. ப்ரீ பிளானா? அப்படின்னா சார், ஏதாவது ஃப்ளார்ஸு கிஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போங்க. கொஞ்சமாச்சும் உங்க கோவம் குறையும். அப்பதான் நீங்க தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன. ஓ, ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இந்த ஆப்ரேஷனோட டீட்டெயில்ஸ். ஐயோ, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு சார் இதெல்லாம் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க, டைம் ஆச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சியான் தான் இங்கே ஜேகேவை கிளப்பிட்டு இருக்காரு. இல்லைடா சார், போங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, ஒன்ஸ் நீ வந்து இதை முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஜேகே அனுப்பி வச்சிடுறாரு. அவரும் சரி பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதுடா, நீ எதுவும் மிஸ்டேக் பண்ணி வைக்காத, ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறான்.
சரி சரி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போறாரு. சார் ஒரு நிமிஷம். என்ன என்னது இது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பேக் இருக்கு, அதை எடுத்து காட்டுறாரு. ஆ ஷிட், இந்த டென்ஷன்ல இதை மறந்துட்டேனே. என்னாச்சு சார்? ஐயோ இல்ல, அவ எனக்கு மார்னிங் இது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா. அது இருந்த டென்ஷன்ல நான் இதை மறந்துட்டேன். அப்ப நீங்க சாப்பிடலையா? ம்ஹும். மதியம் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? இல்ல, சீஃப் டாக்டர் அவர் கூட சாப்பிட கூப்பிட்டாரு. நான் ஃபுட் எடுத்துட்டு வந்த ஞாபகமே இல்லாம அவர் கூட போய் சாப்பிட்டுட்டேன். போச்சு போங்க. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? ஏன்டா என்னாச்சு? இதை எங்கேயாவது டஸ்ட்பின்ல கொட்டிட்டு எம்டி பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. ஃபுட் இருக்கிறத பார்த்தாங்க அவங்களோட கோவம் இன்னும் அதிகமாயிடும். என்னடா என்னென்னமோ சொல்ற? இதெல்லாம் லேடிஸ் திங்ஸா? இதெல்லாம் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல. நான் சொன்ன மாரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்க சியான் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. இப்போ இங்க ஹாஸ்பிட்டல் டஸ்ட்பின் இருக்கும். ஸோ அதில வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே அதில் கொட்டிடுறாரு. உள்ளே என்ன இருக்குன்னு கூட பார்க்கல. அதை அப்படியே அந்த டஸ்ட்பினில் கொட்டிட்டு இப்போ திரும்புறாரு. திரும்புனா அவருக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் தான். நீங்க ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே கிட்ட வந்திருப்பீங்க. அவர் டிஃபன் பாக்ஸ டஸ்ட்பின்ல கொட்டுறத பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ஹார்ட்டே உடைஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு ஒரு மாரி கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி தேங்கி நிக்கிது. ஜேகே உங்கள காலையில வீட்ல விட்டுட்டு போனது கூட உங்களுக்கு கஷ்டமா தெரியல. கிளம்பலான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போனது கூட. பட் இப்போ வந்து நீங்க பேக் பண்ணி குடுத்த அந்த ஃபுட் அவர் சாப்பிடவே இல்லன்னு தெரியும்போது தான் உங்களுக்கு இன்னும் ஹர்ட்டிங்கா இருக்கு. உங்களோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. நீங்க ஒரு மாரி சேடா ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்கள நோட் பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த பாக்ஸ் எம்ப்டி பாக்ஸ ஃபுல்லா கொட்டிட்டு, அந்த பாக்ஸ் எடுத்து அந்த லஞ்ச் பேக்ல வச்சுட்டு இப்படி திரும்புறாரு. பார்த்தா ஜேகேக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க ஒரு மாரி சேடா. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரு ஒரு மாரி முழிச்சுக்கிட்டு உங்கள பார்க்குறாரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம 2 ஷாட்ல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி நான் எதுக்கு ரெடி பண்ணேன்னே எனக்கு தெரியல. எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ முடிச்சுட்டேன். ஆக்சுவலா ஜிமினுக்கு போட்ட 2 ஷாட்டுமே என்னோட சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, "எனக்கு அது பிடிக்கல. நீ ஏன் அந்த ஸ்டோரி போட்ட? என்ன கான்செப்ட்ல போட்ட?" அப்படின்ற மாரி கொஞ்சம் கேட்டாங்க. எனக்கு ஒரு மாரி அது ஹர்ட் ஆயிடுச்சு. நிஜமாலுமே அது நல்லா இல்லையா என்ன? அது ஒரு அது வந்து நான் எதையோ வந்து டிஃப்ரெண்ட்டா குடுக்கணும்னு நெனச்சு குடுக்கல. நார்மலா ஒரு ஃபேமிலிக்குள்ள இந்த மாரி கான்செப்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன்ல தான் அத குடுத்தேன். நிஜமாலுமே அது நல்லா இல்லையா? அவ சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்டோரி நம்ம ரெடி பண்ணலாமா? வேணாமான்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. சரி என்னதான் அ என்ன என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இத ரெடி பண்ணேன். எனக்கு இதுவுமே ஒரு மாரி பயமா தான் இருக்கு. இது நல்லா இருக்குமா? இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா இருந்த மைண்ட் அந்த நாய் குழப்பி விட்டு போயிடுச்சு. சரி ஓகே. பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். 2 ஷாட் வேணுமா வேணாமான்னு நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேப்பியா இருங்க, ஹெல்தியா இருங்க, சேஃபா இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோன்.